الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மீதும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் நம்மை உண்மையான, அமைதியான, நேர்மையான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்றைய நாளில் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறது. அது எந்த சமயத்தை சார்ந்த நாடாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் சரி, அல்லது புத்த நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலே, தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளில் சொல்ல முடியாத துயரங்களோடு வாழுகிறார்கள், சில நாடுகளில் நிம்மதியோடு வாழுகிறார்கள். ஆனால் எல்லா நாட்டிலும் இஸ்லாம் வளர்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி சாதாரணமாக இந்த மார்க்கத்திற்கு கிடைத்த ஒன்றல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அபரிமிதமான இந்த வளர்ச்சி என்பது மிகச் சாதாரணமாக கிடைக்கவில்லை. பல நபர்களினுடைய உயிர்களுக்கு, உயிர் தியாகத்திற்கு வெற்றியாகத்தான், அதற்கு பகரமாகத்தான் இந்த வளர்ச்சியை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான முதல் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு நட்புறவில் இருந்த சஹாபாக்கள். இவர்கள்தான் இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமானவர்கள். இவர்கள் இந்த சமூகத்தை வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யூகித்து துல்லியமாக அங்கே இருந்து செயல்படுத்தினார்கள். அவர்கள் வாழுகிற காலத்திலேயே இந்த மார்க்கம் என்னோடு முடிந்து போய்விடக்கூடாது, எங்களுடைய கண் பார்வையோடு முடிந்து விடக்கூடாது, எங்களினுடைய பிள்ளைகளோடு முடிந்து விடக்கூடாது, வருங்காலங்கள் கியாமத் நாள் வரை இந்த சமூகம் தொடர வேண்டும், கியாமத் நாள் வரை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், உலகமெங்கிலும் இஸ்லாம் பரவ வேண்டும், எல்லா மக்களும் முஸ்லீமாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைய நாளிலேயே யோசித்தவர்கள் சஹாபாக்கள்.
அதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் செயல்படுத்தினார்கள். அதற்கு மிக முக்கியமாக முதன்மையாக விதையாக போட்டது தங்களின் உயிர்களை போட்டார்கள். வேற எதையுமே அவங்க செய்யல. அவர்கள் யோசித்தது ஒன்றுதான், நான் வாழ்வதை விட வருங்காலங்களில் இஸ்லாம் வாழ வேண்டும் என்றால், என் உயிர் இன்றைய யுத்த களத்திலே பலியாக்கப்பட வேண்டும் என்றால் என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயார் என்கிற நிலையில் தான் சஹாபாக்களினுடைய மனோநிலைகள் இருந்தது. அவர்கள் போட்ட அந்த விதைதான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து பல கிளைகளிட்டு இன்றைக்கு உலகமெங்கிலும் இஸ்லாம் வளர்ந்து நிற்கிறது, இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக இந்த வெற்றியை கொண்டாடக்கூடியவர்கள் சஹாபாக்கள் மட்டும்தான். அவர்களுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது. விதை போட்டவர்கள் அவர்கள்தான். அந்த விதைக்கான உரமாக, தண்ணீராக தங்களின் இரத்தத்தையே கொடுத்தார்கள், தங்களின் உயிரையே கொடுத்தார்கள். அவர்களினுடைய உயிர் பள்ளியில் இருந்துதான் இஸ்லாம் என்கிற இந்த மரம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்தோம் என்றால், அவர்களுடைய வீர வரலாறுகளை எல்லாம் நாம் படித்தோம் என்றால், கேள்விப்பட்டோம் என்றால், நம்முடைய இன்றைய காலத்தில் கோழையாக இருக்கக்கூடியவன் கூட வாளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான். அவ்வளவு வீரமிக்க வரலாறுகள் சஹாபாக்களுக்கு சொந்தமானவை. அவ்வளவு வீரத்தோடு இருந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் வாழணும், இந்த மார்க்கம் வளரணும், எனக்கு பின்னால் இந்த சமூகத்திலே இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது, கியாமத் நாள் வரை இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்தை முன்வைத்துதான் பல செயல்களை தம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அந்த பலன்களை எல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா நாட்டிலும் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஆரம்பமாக விதையாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு ஆசைப்பட்டார்கள். இந்த மார்க்கத்திற்கு வேண்டி என்ன செய்யணும், இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன செய்தால் இந்த மார்க்கம் வளர்ச்சி பெறும், இந்த மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் சஹாபாக்களின் கேள்வியாக இருந்தது. உஹதுடைய போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வீரம் குறித்து பேசுகிறார்கள். எதிரிகளை சந்திக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதற்கு முன்பாக எல்லா சஹாபாக்களையும் ஒன்று நிறுத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சின் இடையிலே ரசூலுல்லாஹ் ஒரு வாளை எடுத்து உருவிவிட்டு இந்த வாளுக்குரிய ஹக்கை, கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்களில் யார் என்று கேட்கிறார்கள். இந்த வாளுக்கு என்ன சில கடமைகள் இருக்கிறது, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். மன் அகதஹு பிஹக்கிஹி, இந்த வாளுக்குரிய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் முன் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அந்த வாளை கொடுங்கள், அதற்குரிய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும், ஹஸரத் அலி ரலியல்லாஹ், ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹ், ஹஸரத் உமர் ரலியல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் முன் வந்து கேட்கிறார்கள். அவர்களில் ஒருவராக அபூ துஜானா ரலியல்லாஹு என்கிற சஹாபி முன் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட கொடுங்க. ஆனா அகதஹு பிஹக்கிஹி, அந்த வாளுக்குரிய கடமை என்னவோ அதை நான் நிறைவேற்றுகிறேன், நீங்கள் கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும், கேட்ட சஹாபாக்களை எல்லாம் ஒரு பார்வை பார்த்து விட்டு இறுதியாக அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த வாளை கொடுத்தார்கள். வாளை வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்ட அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமிக்கவர்கள், வரலாறு சொல்லுகிறது. மிக வீரமிக்க சஹாபி. என்ன செய்கிறார்கள், அவர்களிடத்தில் ஒரு சிவப்பு தலப்பாக இருந்தது. அந்த தலைப்பாகையை கட்டி கொண்டார்கள். தன்னுடைய தலையிலே தலைப்பாகை, சிவப்பு தலைப்பாகையை கட்டி கொண்டு உஹதுனுடைய போர்க்களம் ஆரம்பிக்கிறது. இருவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் நடக்கிறது. யுத்தத்திற்குள் செல்லுகிறார்கள். உருவிய வாளோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த வாளோடு உள்ளே செல்கிறார்கள். அவர்களின் நடையிலே பெருமை இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, பெருமையோடு நடந்து செல்கிறார்கள். என்ன பெருமையோடு, வைராக்கியத்தோடு,
யாருக்கேனும் தைரியம் இருந்தால் என்னோடு வந்து மோதுங்கள் என்கிற அந்த கர்வத்தோடு அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவிய வாளோடு சிவப்பு தலப்பாகையோடு உஹதுடைய போர்க்களத்துக்குள் நடந்து செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க நடந்து செல்லுகிற அந்த நடையை பார்த்து விட்டு சொன்னார்கள், கர்வத்தோடு பெருமையோடு நடந்து செல்கிறார்கள். அந்த நடையை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நடை போர்க்களத்தை தவிர வேறு எங்கும் அனுமதிக்கப்படலன்னாங்க. நீங்கள் பெருமையோடு நடந்து செல்கிறீர்கள். இந்த பெருமையான இந்த நடை என்பது போர்க்களத்திற்கு அனுமதி, வெளியில நீங்க இந்த பெருமையோடு நடந்து செல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் நடந்து செல்லுகிற இந்த நடை போர்க்களத்தை தவிர இங்கு தவிர வேறு எங்குமே நீங்க நடக்க கூடாது. இந்த கர்வத்தோடு உள்ளே செல்லுங்கள், இந்த பெருமையோடு உள்ளே செல்லுங்கள். உள்ளே சென்றார்கள். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கிறதோ என்னை எதிர்கொள்ளுங்கள் என்று அறைகூவல் கொடுத்தார்கள், அழைப்பு கொடுத்தார்கள். அபூ துஜானா வருகிறேன், முன்னால் வாருங்கள் என்று அழைத்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை எதிரிகளும் மரணத்தை சந்தித்தார்கள். எல்லோரையுமே கொன்று விட்டார்கள். அந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு ஷஹீதெல்லாம் ஆகல, வீரத்தோடு மீண்டும் திரும்பி வந்தார்கள். எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு அவர்கள் தயார். தங்களுடைய குடும்பத்தை பற்றியோ தங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ எந்த விதமான சிந்தனையும் அவர்களுக்கு இல்ல. மார்க்கத்தை முன்வைத்து விட்டால் அது மட்டுமே அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது. அதிலே தான் வெற்றி பெற வேண்டும். நான் மரணித்து போனாலும் சரி, எனக்கு பின்னால் இந்த சமூகம் வாழணும், எனக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாழணும். அதற்கு என்ன வழியோ அந்த வழியை சஹாபாக்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படியும் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அடியான் யார்? ரொம்ப பிரியமான அடியான் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு, பலமான ஒரு முஃமின், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அடியான், வீரமான ஒரு முஃமின். கைருன் அஹப்பு இலல்லாஹி அல் மினல் முஃமினில் தஈஃப், பலகீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்றால் வீரமான ஒரு முஃமின் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலே கோழைத்தனம் இல்லாமல் வீரத்தோடு இருக்கிறார்களோ அந்த முஃமின் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இன்றைய சமூகத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் வீரம் தேவைப்படுகிறது. தங்களுடைய முந்தைய வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். அது குறித்தும் எந்த செய்திகளையும் தன்னுடைய கவனத்தில் கொள்றதே கிடையாது. மார்க்கத்திற்காக வேண்டி வீரத்தோடு செயல்படக்கூடிய தலைவர்களும் மார்க்கத்திற்காக வேண்டி வீரத்தோடு செயல்படக்கூடிய முஃமின்களுக்கு இந்த சமூகத்தில் இன்றைக்கு பஞ்சம் இருக்கிறது. அதனால்தான் வருவோன் போவோன் எல்லோரும் இன்றைக்கு இந்த சமூகத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவனெல்லாம் கை வைக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அனைவர்களும் சேர்ந்து கொண்டு இந்த சமூகத்தை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன வழியிலெல்லாம் இந்த சமூகத்திற்கு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை வழியிலும் தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலங்கள் கோழைகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலமிக்கவர்களாக மாறி இந்த சமூகத்தை கை வைக்கிறார்கள் என்றால் அடிப்படை காரணம் இந்த சமூகத்திற்குள் இருக்கக்கூடியவர்களுடைய வீரம் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிறது என்பதைத்தான் இங்கு நாம் உதாரணப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நாம் வாழுகிற இந்த நாட்டிலே எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்திக்கிறது. எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை கலவரங்களை, அத்தனை கலவரங்களிலும் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எனவே ஒரே ஒரு சமூகத்தை நோக்கமாக வைத்துதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு கலவரங்கள் நடந்ததற்கு பிறகும் இத்தனை பிரச்சனைகளுக்கு நாம் ஆளானதற்கு பிறகும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வருமுன் காப்போம் என்கிற திட்டம் இல்லாமல் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த சமூகத்திலே வீரத்திற்கு பஞ்சம் இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். வேற எதையும் சொல்ல முடியாது. வீரத்திற்கு பஞ்சம் இருக்கிறது. சஹாபாக்களினுடைய அந்த வீரம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்வதற்கு துணிந்த அந்த வீரம் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. எல்லாம் உலகம்தான், பணம்,
காசு, பணம், உயிர், இதன் மீது தான் நம்முடைய பிரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை கடந்து மார்க்கத்தின் பிரியம் என்பது நம்மிடத்திலே மிக மிக குறைவு. அப்படி குறைவாக இருப்பதனால்தான் சமூகத்திற்காக வேண்டி செயல்படுவதற்கு முன்வருவதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலேயும் பஞ்சம் இருக்கிறது. வேறு என்னென்ன காரணத்துக்கெல்லாம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கு ஏதாவது சினிமாக்கள், புது புது சினிமாக்கள் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா அங்க போய் பார்த்தால் இஸ்லாமிய கூட்டங்கள் நிரம்பி கிடக்கிறது. இளைஞர்கள் போய் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். எவனவனுக்கெல்லாம் பாலாபிஷேகம் என்று என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்திற்காக வேண்டி முன் வருகிறார்களா என்றால் இல்லை. மற்றவர்களுக்கும் உலகத்தினுடைய பார்வையில் எவனெல்லாம் பெரியவனாக தெரிகிறானோ, ஹீரோவாக தெரிகிறானோ, அவனுக்கு முன்னால் அவன் செய்வதை போன்று அல்லது அவனை கொண்டாடக்கூடிய செயல்களில் எல்லாம் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் தனக்கு பின்னாலும் இந்த மார்க்கம் முன்னேற்ற பாதையில் இருக்க வேண்டும். நான் மரணித்து போனாலும் சரி, எனக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்லாமிய சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தில் இன்றைக்கு பஞ்சம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த திரிபுராவினுடைய நிகழ்ச்சி, நீங்கள் நிறைய செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். நிறைய அதற்குள் உள் விஷயங்களுக்கெல்லாம் நாம் செல்லல. நிறைய நீங்கள் செய்திகளிலே படித்திருப்பீர்கள். சுருக்கமாக சில செய்திகளை மட்டுமே ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் நடந்த பிரச்சனை என்பது பங்களாதேஷ்ல நடந்த ஒரு பிரச்சனை. திரிபுராவில் கலவரத்திற்கு காரணம் எதை முன்வைக்கிறார்கள் என்றால் பங்களாதேஷ்ல நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு அண்டை நாடு, அங்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. என்ன நடக்கிறது என்றால் அக்டோபர் 13ஆம் தேதி பங்களாதேஷ்ல துர்கா பூஜைன்னு சொல்லி ஒரு விழாவை அவங்க கொண்டாடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த ஒரு சிலையினுடைய தொடையில குர்ஆன் வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி. அதனுடைய உண்மைத்தன்மை நாம் ஆராய வேண்டும். ஒரு செய்தி வெளிவருகிறது. குர்ஆன் வைக்கப்படுகிறது, அந்த சிலையில குர்ஆன் வைக்கப்படுகிறது. இதனை அங்கே பார்த்து அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குர்ஆன் அவமதிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டு அங்கு சில பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். அதனால் அங்கு இருதரப்பிலும் கலவரங்கள் ஏற்பட்டு 10 நபர்கள் கொல்லப்படுகிறாங்க. அந்த கலவரத்தில் 10 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். 7 நபர்கள் இந்துக்கள், 7 நபர்கள் இந்து சமூகம் சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு உடனடியாக பங்களாதேஷனுடைய காவல்துறை இறங்கி உடனடியாக அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். 4000 நபர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டு 400 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. உடனடியாக அந்த வழக்குகள் முடிவுக்கு வந்தது. பங்களாதேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு செய்தியை வெளியிட்டாரு. எந்த கோயில்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படல, நாங்கள் அதோடு கலவரத்தை நாங்கள் முற்றிலுமாக நிறுத்திவிட்டோம் என்கிற செய்தியை அவங்க வெளியிட்டாங்க. திரிபுரா மாநிலம் சிலர்களுக்கு தெரியும், அது பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பங்களாதேஷனுடைய அண்டை மாநிலம், அது ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம். திரிபுராவினுடைய 3 பகுதிகள் பங்களாதேஷை சூழ்ந்து இருக்கு. 3 பகுதிகள் திரிபுரா மாநிலத்தினுடைய அந்த 3 எல்லைகள் பங்களாதேஷை சூழ்ந்திருக்கிறது. ஒரு எல்லை மட்டும் அஸ்ஸாமினுடைய வழியாக இருக்கிறது. திரிபுரா மாநிலத்தினுடைய நிலவரம். இந்த கலவரம் அங்கு நடந்ததால் என்ன செய்யறாங்கன்னா, அங்கு பிஜேபியினுடைய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். சுமார் 3500 நபர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற அன்றைய நாளில் தான் அக்டோபர் 26ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அன்றைய நாளில் தான் அவர்கள் திட்டமிட்டு வந்து பல விஷயங்களை அங்கே செய்தார்கள். முஸ்லிம்களுடைய கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்குனாங்க, பள்ளிவாசல்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனாங்க. பல விஷயங்கள் நடந்தது. இது ஒரே ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னவென்றால், எந்த உயிர் சேதமும் ஏற்படல. பொருள்கள் பெருமளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் கூட மரணிக்கலை என்று காவல்துறையின் சார்பாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் நடந்த பங்களாதேஷில் நடந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்துதான் இங்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பல்வேறு கலவரங்களை எல்லாம் நடத்தினாங்க. இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சாங்க. பிபிசியினுடைய செய்தி சொல்லுகிற ஒரு தகவல் என்னன்னா, இது பங்களாதேஷுக்கு புதுசு அல்ல.
இதுக்கு முன்பே இது போன்ற நிறைய செய்திகள் அது போன்றெல்லாம் அங்கு நடந்திருக்கிறது. அப்படி நடந்த பொழுதெல்லாம் திரிபுராவில் எந்த கலவரமும் ஏற்படல. இதற்கு முன்பும் பங்களாதேஷ்ல இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் சில கசப்புகள் மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆனால் அப்படி நடந்த பொழுதெல்லாம் திரிபுராவிலே எந்த விதமான கலவரங்களோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே நடைபெறல. ஆனால் இதுதான் முதன்முறையாக இங்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இத்தனை செயல்களையும் இங்கு செய்திருக்கிறார்கள் என்று பிபிசியுடைய செய்திகள் சொல்லுகிற தகவல். எனவே நாம் புரிந்து கொள்ளணும், இதுவெல்லாம் அவர்கள் கொஞ்சம் திட்டமிட்டே செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு செய்தி. எனவே முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய வருங்காலங்கள் குறித்து ஏதாவது யோசனைகள் இருக்கிறதா? இது போன்ற சமயங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்களை எதிர்கொள்வது எப்படி? அல்லது நிரந்தரமான இதற்கான தீர்வுகள் என்ன? நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை இருந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு தீர்வை காணணும். காரணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் எங்கோ ஒரு முஸ்லிம் சமூகம் சார்ந்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? மிக முக்கியமான முதல் தீர்வு என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்திற்குள் கல்வி படித்த பட்டதாரிகள் உருவாகணும். மார்க்கத்தின் கல்வியும் உலகத்தின் கல்வியும் சேர்ந்து படித்த பட்டதாரிகள் உருவாக வேண்டும். அவர்கள் உருவாகுவதோடு மட்டுமல்ல, அவர்கள் அரசு துறையிலே வேலையில் சேரவும் செய்யணும். வெறுமனே இருந்து விட்டால் போதாது, படித்து விட்டால் அவர் பாட்டுக்கு வேற ஏதாவது கடையில் அத்தா செய்யற வேலையை போய் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல. படித்ததோடு மட்டுமில்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளணும். இந்த இரண்டை செஞ்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வை நம்மளால் பார்க்க முடியும், நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும். இதை மட்டும் நாம் செய்ய தவறிவிட்டோம் என்றால் அதுவரை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் காலம் முழுக்க இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். செய்திகளை படிக்கிற போது வருத்தப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாசம் போச்சுன்னா மறந்து விட வேண்டியதுதான். இது யதார்த்தமாக இப்படித்தான் இருக்கும். எனவே நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை பட்டதாரிகளாக உருவாக்குங்கள். கல்வியில், உலக கல்வியிலும் மார்க்கத்தின் கல்வியும் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையை உருவாக்குங்கள். படித்ததற்கு பிறகு அவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையிலே வேலை வாங்கி கொடுங்கள். சில சிரமங்கள் இருக்கிறது தான், அது நம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் உடைத்து விட்டு நம்முடைய பிள்ளைகள் அரசு துறைக்குள் செல்லணும். போனால் மட்டும்தான் அங்கு என்ன நடக்கிறதுங்கிறதை இவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சமூகத்திற்கு எதிரான சில சூழ்ச்சிகள், சில திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு அங்கே யாரேனும் முயற்சித்தார்கள் என்றால் அந்த இடத்தில் இவர்கள் நேர்மையான நல்ல மனிதனாக இருந்தால் அங்கேயே அதை தடுத்து விடுவார்கள். அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சொல்லி அல்லது இவர்களுடைய கைக்கு வருகிற பொழுது அதை முற்றிலுமாக தடுத்து விட முடியும். அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது. எனவே நம்முடைய சமூகம் சார்ந்த பிள்ளைகளை பட்டதாரிகளாக உருவாக்கும். அது இல்லாத வரை இந்த போன்ற விஷயங்களுக்கு நிரந்தரமான தீர்வை நம்மளால் கண்கூடாக பார்க்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு செயலை செய்தாலும் சரி தூர நோக்கோடு தான் செயல்படுவார்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதெல்லாம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆழமாக யோசித்து பார்த்தார். ஒரு தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது என்ன செய்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்களுக்கும் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் என்று முயற்சிக்கிறார்கள். ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து அந்த இணக்கத்தை ஏற்படுத்தவும் செய்தார்கள். காரணம் என்னன்னா, அவங்க வேற ஊர்க்காரங்க, இவங்க வேற ஊர்க்காரங்க. சமூகம் என்பது வேறு. ஆனால் சில சமயங்களிலே ஒருவரை விட இன்னொருவர் தொழிலிலோ அல்லது மற்ற விஷயங்களிலோ முன்னேறி இருக்கிற பொழுது உள்ளூர்காரர்களை அனுமதிக்க மாட்டாங்க. சில பிரச்சனைகள் இருக்கிறது. இதுவெல்லாம் எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு இருவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. எப்படி செய்கிறார்கள்? ஒன்னும் செய்ய வேணாம், நீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாட்டை இவருக்கும் கொடுங்க. ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிறார், எனவே இவரை கூட்டிட்டு போய் நீங்களும் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல்.
சாதாரணமாக நமக்கு தெரியும், வீட்டுல போய் ஒருத்தருக்கு கூட்டிட்டு போய் சோறு கொடுக்கிறது சாதாரணமாக தெரியும். ஆனால் ஆழமான விஷயம் என்னவென்றால் சகோதரத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இருவர்களுக்கு மத்தியிலே எல்லோரும் ஒற்றுமையானவர்கள், எல்லோரும் ஒன்றானவர்கள், சமூக ரீதியாக நம்ம இருவர்களும் சகோதரத்துவம் மிக்கவர்கள் என்பதை வீட்டுக்குள் உள்ளே அழைத்து செல்ல வைத்து அவர்கள் சாப்பிடுகிற உணவோடு இவர்களையும் சாப்பிட வைத்து மிகப்பெரியதொரு சகோதரத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கம் இருந்ததினால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால் யார் கலீஃபாவாக வர வேண்டும் என்றெல்லாம் பிரச்சனைகள் வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ் எல்லோரும் மக்காவாசிகள் வந்தாங்க. மதீனாவை ஆளக்கூடியவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் யார் இப்பொழுது ஜனாதிபதியாக ஆகிறார்கள் என்றால் பூர்வீகமான மதீனாவாசிகள் அல்ல, பூர்வீகமான மதீனா சஹாபிகள் கிடையாது. மக்காவிலே இருந்து இடம்பெயர்ந்து வந்த முஹாஜிர் சஹாபாக்கள் கலீஃபாக்களாக வருகிறார்கள். ஏன்னா அங்க பிரச்சனை எல்லாம் வந்தது, சஹாபாக்களுக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். நம்ம எல்லாம் இடம் கொடுத்திருக்கிறோம், அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்திருக்கிறோம், நம்மளை விட அவங்க நல்ல நிலையில வந்திருக்கிறாங்க. எனவே ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுது மதீனாவை சார்ந்த நம்மள யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் பேசினாங்க சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அந்த சிந்தனைகள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த விதை, இருவர்களுக்கு மத்தியில ஏற்படுத்திய அந்த இணக்கம், அது உடைந்து விடாமல் சஹாபாக்கள் அதை துல்லியமாக கையாண்டாங்க. எந்த பிரச்சனையும் பெருமளவுக்கு உருவாகாமல் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலேயே பேசி மக்கா முஹாஜிர்கள் தான், இவர்களுக்கு பிறகு இவர்கள் தான், இவர்களுக்கு பிறகு இவர்கள் தான் வர வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு திட்டம் நடந்தது. அதனால் தான் இஸ்லாமிய இந்த கலீஃபாக்கள், இந்த 4 நபர்களுடைய ஆட்சியின் காலம் பொற்காலமாக நல்ல விதமாக நடந்தது. எனவே செயல் திட்டம் என்று வருகிற பொழுது தூரநோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டுமே தவிர தற்காலத்தை கவனித்து நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. எனவே இன்றைக்கு இந்தியாவிலே நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல், வருங்காலங்கள் குறித்து நாம் யோசிக்கணும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய பாதுகாப்புகள் குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பட்டதாரிகளாக உருவாக்குங்கள். மார்க்கத்தின் கல்வியோடு உலகத்தின் கல்வி இரண்டும் படித்த ஒரு நிலையிலே உருவாக்குங்கள். ஏனென்றால் உலகத்தின் கல்வியை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனைகள் வருங்காலத்தில் மாறிவிட்டது என்றால் சல்மான் ருஷ்டியை போன்றோ அல்லது தஸ்லீமா நஸ்ரீனை போன்று பெயரளவில் முஸ்லீமாக மாறிவிடுவார்கள். அவர்களை கொண்டு சமூகத்திற்கு எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்பட. எனவே மார்க்கத்தின் கல்வியும் சேர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிலையில் பட்டதாரியாக ஒரு மகனை, பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களை அரசு துறைக்குள் சிரமப்பட்டு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் உள்ளே நுழைத்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் உள்ளே செல்லுகிற பொழுதுதான் வருங்காலம் இஸ்லாமிய சமூகத்திற்கான பொற்காலமாக இருக்கும். அதை செய்ய தவறிவிட்டோம் என்றால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா முழுக்க நடப்பதை நாம் வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர துல்லியமான எந்த செயல் திட்டங்களையும் செய்ய முடியாது. அதற்காக யாராவது வந்து செய்வாங்க, ஏதாவது இயக்கத்துக்காரங்க அல்லது ஏதாவது சபை சார்ந்தவங்க, ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் யாராவது வந்து செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. அது தேவையில்லாத விஷயம். யாராவது வந்து செய்ய வேண்டும் என்பதல்ல, உங்களின் குடும்பத்திலே இருந்து சமூகத்திற்காக வேண்டி உங்களின் பிள்ளைகள் என்னவாக வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். மற்றவங்க வந்து சொல்லிதான் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கான செய்திகளை உங்களுடைய காதுக்கு நாம் போட்டு விட்டோம். எனவே நீங்கள் தான் முடிவெடுக்கணும். யாராவது வந்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு நீங்கள் போகாதீர்கள். மார்க்கத்திற்காக வேண்டி நல்ல கல்வியை கொடுத்து, மார்க்கத்தின் கல்வியை கொடுத்து பட்டதாரிகளை உருவாக்கி சமூகத்திற்காக வேண்டி உருவாக்கி வளருங்கள். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய போதனைகளை அவ்வப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள். எந்த விதத்திலும் அவர்கள் மாறிவிடக்கூடாது. அதனால்
ஆனால் இதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இதற்கான முயற்சியில் இறங்கினால் மட்டும்தான் வருங்காலம் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பலர்கள் அரசு துறையில் இருக்கிற பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக நம்மளால் உருவாக்க முடியும் என்பதை நாம் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சமூகத்திற்கு எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும் சரி, இறுதியாக வெற்றி கொள்ளப்படுவது இந்த மார்க்கம் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது. உலகம் முழுக்க இஸ்லாமயமாகும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதிலே நாம் எந்த எல்லளவும் சந்தேகம் கொள்ள போவது கிடையாது. இருந்தாலும் சில முயற்சிகள் நம்மிடத்திலே இருந்து வெளிவர வேண்டும் என்பதையும் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உலகமெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இபாதத்து செய்வதற்கும் அவர்களுடைய உயிர் பொருளாதாரங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.